எனதன்பு கன்னிராசிக்காரர்களுக்கு எனதினிய வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். கொள்ளை அழகு கொண்டவரே, என் குலம் காக்கும் ஆண்டவரே, கூப்பிட்டதும் வருபவரே, எனக்காக இந்த உலகத்தில் உன்னை தவிர நான் யாரை சொல்வேன்? ஒரு மனிதனுக்கு மூச்சு காத்து எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட கன்னி ராசிக்காரர்களுக்கு முருகனுடைய அருள் ரொம்பவும் முக்கியமானதா இருக்குதுங்க. கன்னிராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும். முருகனுடைய அருளால உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறிடுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கன்னிராசிக்காரங்களுக்கு வரவிருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. குருவோட நிலை, சனி பகவானின் தாக்கம், ராகு கேதுவின் சஞ்சாரம் போன்றவற்றை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். கன்னிராசிக்காரங்க குலதெய்வத்தை வணங்குவதன் முக்கியத்துவத்தை பற்றியும் ஜாதகத்தை பார்ப்பதன் அவசியத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. இந்த பதிவில் நம்மளோட கன்னிராசிக்காரங்க உணர்வு பூர்வமா வேலையை செய்வாங்க. எப்படி பேசணும், எந்த காரியத்தை எப்படி அணுகணும் அப்படின்னு சிந்திக்கும் குணம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. இவங்க சுறுசுறுப்பாகவும் கடமைக்காக இல்லாம ஆர்வத்தோட வேலை செய்யறவங்களாகவும் இருக்காங்க. நகைச்சுவையாக பேசும் திறமை, அறிவு, கலை, இசை ஆகியவற்றில இவங்களுக்கு நாட்டம் இருக்க. புதன் உச்சம் பெறுவதால புத்திசாலித்தனம் அதிகமா இவங்க கிட்ட இருக்க. அறிவை தூண்டிவிட்டா மிகப்பெரிய வெற்றியை இவங்களால பெற முடியும். சித்திரை மாதத்துல சூரியன் உச்சம் பெறதுனால குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடுறது நல்லது. ஜாதகத்துல ஏதேனும் குறை இருந்தா அதை சரி செய்ய இந்த வருடம் நல்ல வாய்ப்பா உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. கன்னிராசிக்காரர்களே, இந்த வருடத்தின் ராஜா குரு அப்படிங்கறதால கன்னிராசிக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. குரு பகவான் 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சனி பகவானை பார்க்கறதுனால கண்ட சனியின் தாக்கம் குறையும். கடன், பகை, வழக்கு போன்ற பிரச்சனைகள் நீங்கும். ஜாதகத்துல திசை சரியில்லாதவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு நிம்மதியை தருங்க. லக்னம் உயிர் போன்றதுங்க, ராசி உடல் போன்றதுங்க. அதனால ஜாதகத்தையும் ராசியையும் மேட்ச் செய்து பலன் பார்க்கறது ரொம்பவும் நல்லதுங்க. 12ஆம் இடத்துல ராகு கேது மறைவது நல்லது. குரு தனது சொந்த சாரத்துல இருக்காரு, ராகு தனது சாரத்துல இருக்கக்கூடாது. கன்னிராசிக்காரங்க ஜாதகத்தை பார்க்கணும். ஏன்னா குரு பகவான் சொந்த வீட்டை பார்க்கறாரு. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லா வேலையும் நிம்மதியான வேலையா இருக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். உடல் நலம் மேம்படும். வங்கியில கடன் கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. பதவி உயர்வு கிடைக்கும். மனைவி அல்லது கணவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்லதை மட்டும் நினைத்தால் வெற்றி நிச்சயமா உங்களை தேடி வரும். புத்தியை பயன்படுத்தி திறமைய வெளிக்கொண்டு வந்தா வாழ்க்கையில உங்களால முன்னேற முடியுங்க. அதுல துளி கூட மாற்றமே கிடையாது. புதன் நீசமா இருக்கிறதுனால சில தடைகள் இருக்கலாம். விசா பிரச்சனை சரியாகும். கடன் அடைக்கலாம். கணவன் மனைவிக்குள் மனவருத்தம் நீங்கும். வீடு, இடம், சொத்து வாங்கலாம். குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். விற்க முடியாத இடத்தை விற்று சொத்து வாங்கலாம். தொழில் தொடங்க ஆசை இருந்தா தொடங்கலாம். இன்னும் ஒரு மாதம் கஷ்டமா இருக்கலாம். பிறகு தொழில் சூப்பரா இயங்கும். குழந்தை பாக்கியம், காதல், திருமணம் போன்ற விஷயங்கள் சாதகமா உங்களுக்கு இருக்க போகுது. அப்பா சொத்து, அம்மா சொத்து விற்க முடியாம இருந்தா இந்த வருஷம் விற்கலாம். நகை வாங்கலாம், இடம் வாங்கலாம். வழக்குகள்ல வெற்றி பெறலாம். மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க. அரசாங்க வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஐடிஐ, வங்கி, ஷேர் மார்க்கெட்டிங், மருத்துவம், எலக்ட்ரானிக்ஸ் போன்ற துறைகள்ல வேலை செய்யறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இந்த காலகட்டத்துல நடக்க காத்துக்கிட்டு இருக்குங்க. அறிவை பயன்படுத்தினா பெரிய லெவலுக்கு உங்களால வர முடியுங்க. சுப செலவுகள் ஏற்படும். நேர்வழியில நடந்தா வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். திருமணம், குடும்ப வாழ்க்கை, கல்வி, வேலை, வெளிநாடு போன்ற விஷயங்கள் சிறப்பாக இருக்குதுங்க. தொழில்ல இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க.
சொத்து, பூமி, வண்டி, வாகனம் வாங்க யோகம் இருக்கு. குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. தன்னம்பிக்கையோட இருந்தா வெற்றி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்குங்க. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்குதுங்க. திருமணம் நடக்க போகுது. வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. மருத்துவம், கட்டிடம், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் போன்ற துறைகள்ல வேலை செய்யறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் எல்லாம் இருக்குதுங்க. பட்டம், பதவி, புகழ் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல குரு பகவானோட அருளால பலவிதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. வேலையில உயர்வு வாய்ப்பு அதிகரிக்கும். புதிய வேலை உங்களை தேடி வரும். வெளிநாட்டு வேலை போறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைய போகுது. மேல் அதிகாரிகளின் ஆதரவு பணியிடத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழில்ல பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க போகுது. தொழில்ல வளர்ச்சி உண்டாக போகுது. தொழில்ல இருந்த போட்டிகள் குறைய போகுது. புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. கூட்டு தொழில்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. வேலையில நிலைத்தன்மை அதிகரிக்க போகுது. பண வரவு அதிகரிக்க போகுது. உங்களுடைய சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்க போகுது. கடன்கள் எல்லாம் குறைய போகுது. முதலீட்டுல உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்க போகுது. வீடு, நிலம் வாங்கும் யோகம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. சொத்து சேர்க்கை அமைய போகுது. திடீர் பணவரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. வியாபாரத்துல லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்ப வருமானத்துல உயர்வு ஏற்பட போகுது. உங்க குடும்பத்துல இருந்த நிதிநிலை சிக்கல்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல குறைஞ்சு போக போகுதுங்க. குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்க போகுது. தம்பதியர் உறவு மேம்பட போகுது. திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உறவினர்களிடம் நல்ல உறவு நிலைக்க போகுது. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. நண்பர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு தேவையான உதவிகளை நண்பர்கள் உங்களை தேடி வந்து செய்ய போறாங்க. குடும்பத்துல அமைதியான சூழ்நிலை நிலவ போகுது. குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் படிப்படியா தீர்வு கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கையை சந்தோஷமா நினைச்சிருக்க போகுது. பெரியோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்க போகுது. உங்களுடைய படிப்புல முன்னேற்றம் ஏற்பட போகுது. தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை நீங்க பெற போறீங்க. போட்டி தேர்வுகள்ல வெற்றி கிடைக்க போகுது. புதிய திறமைகளை நீங்க கத்துக்க போறீங்க. உங்களுடைய நினைவாற்றல் அதிகரிக்க போகுது. கல்வி உதவித்தொகை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆராய்ச்சி, உயர்கல்வியில முன்னேற்றம் அடைய போறீங்க. உங்களோட உடல்நலம் ஆரோக்கியமா இருக்கும். மனசுல இருந்த கவலைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போக போகுது. மன அழுத்தம் குறைய போகுது. நிம்மதியான தூக்கத்தை நீங்க தூங்க போறீங்க. உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க போகுது. ஆரோக்கிய வாழ்க்கை முறைக்கு நீங்க மாற போறீங்க. உங்களோட ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்க போகுது. கோவில் தரிசனம் அதிகரிக்க போகுது. நல்ல ஆசான் குரு உங்களுக்கு கிடைக்க போறாங்க. உங்களுக்கு புண்ணியம் சேர போகுது. அதிர்ஷ்டங்கள் அதிகமா உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. ராசி மண்டலத்துல கன்னி ராசி 6வது ராசியா இருக்குதுங்க. கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவானுங்க. உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க கன்னி ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கடகம், மகரம் இவங்க எல்லாரும் நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. கன்னி ராசிக்காரர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்புவாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க. இது நாள் வரைக்கும் உங்களை பெத்த அம்மா அப்பா கூட உங்க உணர்வுகளை புரிஞ்சு நடந்திருக்க மாட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களோட அப்பா அம்மா உங்களை மாதிரி ஒரு பையனை பெத்ததுக்கு என்ன புண்ணியம் பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நடக்க போகுதுங்க. ஏங்கம்மா நீங்க வேற நல்லது நடக்குன்னு சொல்லி காமெடி பண்றீங்க? எங்க வாழ்க்கையில எங்கம்மா நல்லது நடக்குது? நாங்க வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது, நீங்க வேற ஏங்கம்மா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. வாழ்க்கையினா இன்ப துன்பங்கள் கலந்துதாங்க இருக்கும். என்ன உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் துன்பம் மட்டும்தான் இருந்துச்சு, ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இன்பம் மட்டும்தான் இருக்க போகுது. உங்களோட வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. இனி வரும் காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இன்பம் அதிக அளவுல நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. நம்மளோட கன்னி ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் கூடும். பிள்ளைகளின் நலல அக்கறை காட்டுவீங்க. குடும்பத்தாருடன் விருந்து நிகழ்ச்சியில கலந்து கொள்ள சூழ்நிலைகள் ஏற்படலாம். உறவினர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் கூடும். புது முயற்சிகளில் ஈடுபடுவது வெற்றியை தரும். சக மாணவர்களிடம் பொறுமையுடன் நடந்து கொள்றது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் அவசியம். உங்களோட வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்க போகுது. அடுத்ததாக நம்மளோட கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் முன்கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடித்து வருவது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. பணவரத்து திருப்தி தரும். மாணவர்கள் மிகவும் கவனத்தோட பாடங்களை படிக்கிறது கூடுதல் மதிப்பெண் பெற உதவும். எதையும் சமாளிக்கும் திறமை ஏற்படும். உழைத்து பயனடைய முயற்சி செய்யுங்க. கணவன் மனைவி இடையே அந்யூன்யம் அதிகரிக்கும். நண்பர்களிடம் அதிகம் உதவியை எதிர்பார்க்காம இருந்துறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. குழந்தைகள் மூலமா உங்களுக்கு பேரும் புகழும் அதிகரிக்க போகுது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு பிடித்த சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. மழலை செல்லம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்லம் குழந்தை கிடைக்க போகிறதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை 1, 2 பாதங்கள். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் மனக்குழப்பம் தீரும். எதிலும் பயம் உண்டாகும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடை தாமதம் ஏற்படும். அதை கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாது. சங்கடமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டி இருக்கும். ஜீரண கோளாறு போன்ற ஏதாவது ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். செலவுகள் அதிகரிக்கும். வழக்கமான பணிகளில் ஈடுபட்டு செலவு செய்வதை குறைப்பது நல்லது. பெரியோர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. கன்னி ராசிக்கார நேயர்களே, இந்த மாதம் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலா வரப்போகுது. விருப்பங்கள் கைகூட போகுது. நண்பர்கள் மத்தியில மரியாதையும் அந்தஸ்தும் உயரப்போகுது. மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுறது நல்லதுங்க. பணவரத்து இருக்கும். தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் காணப்படுங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான நிலை காணப்படுங்க. எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்துல இருப்பவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. குடும்பத்துல குதூகலமான சூழ்நிலை காணப்படுங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி உண்டாகுங்க. உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனசுக்கு இதமளிக்குங்க. பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவார்கள். பெண்களுக்கு நிதானமாக பேசுவது நன்மை தருங்க. அரசியல்வாதிகளுக்கு அரசியல் வாழ்க்கையில உங்களுக்கான ஒரு இடத்தை நீங்க பிடிக்க போறீங்க.
நீங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு உங்களோட சூழ்நிலைகளும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் மட்டும் காரணம் கிடையாதுங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த செஞ்சா, இந்த சொல்ல இவங்க கிட்ட சொன்னா இவங்க ஏதாவது பேசுவாங்களோ, அவங்க ஏதாவது பேசுவாங்களோ, இவங்க ஏதாவது நினைப்பாங்களோ, அவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறதுக்கும் ஒரு செயலை செய்யறதுக்கும் அடுத்தவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கான எந்த ஒரு விஷயங்களையும் செய்யறதே கிடையாதுங்க. முயற்சி பண்ணாதாங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன பேசினா நமக்கு என்னங்க கவலை? நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான முயற்சியை மட்டும் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியுங்க. கன்னிராசிக்காரர்களே, இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, இல்ல பிடிச்ச உணவை சாப்பிடுறவங்களா, பிடிச்ச வேலைக்கு போறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நிம்மதியா எந்த ஒரு நோயும் இல்லாம மனக்குழப்பம் இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுது. இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம், கண்ணீர், பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. உங்க வாழ்க்கையே அற்புதமா இருக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா நீங்க செஞ்ச பாவங்கள் நிச்சயமா குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.